வாய்ஸ் ஆஃப் சவுத் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சிந்திக்கிறபவர் திராவிட இயக்க சிந்தனையாளர் திரு வல்லம் பஷீர் அவர்கள். வணக்கம். வணக்கம். ராகுல் காந்திக்கு கொலை மிரட்டல் விடுக்கிற துணியில கர்நாடகாவை சார்ந்த பாஜக எம்எல்ஏ பேசியிருக்காரு. குறிப்பா நாடாளுமன்றத்தில் அடித்து உதைப்போம் அப்படின்னு சொன்னதா இருக்கட்டும். இன்னொரு புறம் மங்களூருக்கு வந்தா என்ன நடக்கும்னே தெரியாது அப்படின்னு பேசியிருக்காரு. ஒரு இந்திய எதிர்க்கட்சி தலைவர் அப்படின்ற ஒரு இடத்துல இருந்து அவரை பார்க்கணுமா, அல்லது இதற்கு முன்பாக ராகுல் காந்தி பாஜகவை கருத்தியல் ரீதியாக எதிர்கொண்டது இல்லையா, பேசியது இல்லையா? ஏன் இப்போது பாஜக இவ்வளவு பதற்றம் அடைகிறாங்க, ஏன் இவ்வளவு கோபம் வருகிறதுன்னு நினைக்கிறீங்க? ராகுல் காந்தி கையில் முழுமையான எதிர்கட்சிக்கான அதிகாரம் இதுவரை கிடைக்கவில்லை. அதிகாரம் கையில் கிடைக்காமலேயே அவர் தேர்தல் பிரச்சாரத்தில் மோடி என்று பெயர் வைத்தவர்கள் எல்லாம் என்ன செய்கிறார்கள் என்பது குறித்து பிரச்சார மேடையில் அவர் பேசினார். அவர் சொன்னது மோடி என்கிற அந்த ஒட்டுமொத்த சமூகத்தையும் அல்ல, நீரவ் மோடி போன்றவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை இந்த நாட்டு மக்களுக்கு எடுத்து சொல்வதற்காக அப்படிப்பட்ட ஒரு பிரச்சாரத்தை மேற்கொண்ட ஒரே காரணத்திற்காக மோடியினுடைய ஒட்டுமொத்த அந்த இனத்தையும், யாரெல்லாம் மோடி என்கிற அந்த வரையறைக்குள் இருக்கிறார்களோ அவர்களையெல்லாம் கேவலப்படுத்தி விட்டார், அவமானப்படுத்தி விட்டார் என்று சொல்லி எங்கோ பேசியதற்கு எங்கோ ஒரு மூலையில் வழக்கு தொடுத்து அந்த வழக்கை அவசர கதியிலே விசாரித்து, இந்த நாட்டில் எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கிற போது அது குறித்தெல்லாம் கவனம் செலுத்தாமல் நீதிமன்றம் இந்த வழக்குக்காக ஒரு முக்கியத்துவத்தை அளித்து அவருக்கு தண்டனை கொடுத்தது. அந்த தண்டனையில நாடாளுமன்ற உறுப்பினர் பொறுப்பையே அவர் இழக்க வேண்டிய சூழலுக்கு தள்ளப்பட்டார். அவருடைய வீட்டை கூட அவசர கதியில காலி செய்ய வேண்டும் என்றெல்லாம் சொன்னார்கள். இதெல்லாம் எதை உணர்த்துகிறது என்று சொன்னால், ஜனநாயக ரீதியிலாக ராகுல் காந்தியை எதிர்கொள்ள முடியாதவர்கள் ஜனநாயகத்தை காலில் போட்டு மிதித்துவிட்டு கொல்லைப்புற வழியாக ராகுல் காந்தி மீது தனிப்பட்ட வெறுப்பை, தனிப்பட்ட காழ்ப்பை தீர்த்து கொள்வதற்கு தங்களுக்கு கிடைத்திருக்கிற எல்லா அதிகாரத்தையும் பயன்படுத்தினார்கள். எப்பன்னு கேட்டா, முழுமையான எதிர்கட்சிக்கான அந்தஸ்தே கிடைக்காத போது. எதிர்கட்சி நிலையில்தான் காங்கிரஸ் இருந்தது. ஆனால் உண்மையான எதிர்கட்சியா என்று கேட்டால் இல்லை. எதிர்கட்சிக்கான எந்த அங்கீகாரமும் அவர்களுக்கு கிடைக்கவில்லை. போதுமான நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இல்லை. அப்போதே இந்த நிலைமை. இப்போ முழுமையான எதிர்கட்சிக்கான அங்கீகாரம் அவருக்கு கிடைத்திருக்கிறது. 100 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் காங்கிரஸ் கட்சிக்கு இப்போது நாடாளுமன்றத்தில் இருக்கிறார்கள். முழுமையான எதிர்கட்சியாக நாடாளுமன்றத்தில் அமர்ந்திருக்கிறார் ராகுல் காந்தி. அமர்ந்தது மட்டுமல்ல, எந்த நாளில் நாடாளுமன்றம் துவங்கியதோ அந்த நாளில் இருந்து இந்த அரசுக்கு சிம்ம சொப்பனமாக மாறி இருக்கிறார் ராகுல் காந்தி. உதாரணத்துக்கு, ராகுல் காந்தி பேச எழுகிற போது நாடாளுமன்றத்தில் எழுகிற ஆரவாரம் மோடி பேசுகிற போது இல்லை. ஏன்னா வெறும் ஆரவாரம் தானா ஜனநாயகத்துல? இந்த ஆரவாரத்துக்காகவா இவ்வளவு பெரிய முயற்சியை எடுப்பார்கள் என்று சொன்னால் மற்றவர்கள் எடுக்க மாட்டார்கள், பாரதிய ஜனதா கட்சி எடுக்கும். ஒரு போட்டோ எடுக்கிறதுக்கு போட்டோகிராஃபர் வேற பக்கம் திருப்பி போட்டோ எடுத்தா கோபப்படுகிற நபராக மோடி இருந்திருக்கிறார் கடந்த காலத்துல. இப்பவும் அதுதான் நிலைமை. ஒரு சாதாரண போட்டோ தானே சார், எப்போது வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் போட்டோ எடுத்துக்கலாம். நீங்க தான் கடல்ல நீந்தி போகும்போது ஆகாயத்தை பார்த்து கையாட்டுற ஆளாச்சே, அப்ப கூட ஒரு போட்டோ எடுத்துக்கலாமே. ஆனா அந்த போட்டோவில் கூட தனக்கான முக்கியத்துவம் கிடைக்க வேண்டும் என்பதில் மட்டுமே கவனமாக இருக்கிற மோடி, இன்னும் ஒருபடி மேலே சொல்கிறேன, நாடாளுமன்றத்தில் மோடி தான் நாயகனாக இருக்க வேண்டும் என்று எப்போதும் நினைப்பார். அதனால்தான் மோடி நாடாளுமன்றத்துக்கு வருவதையே தவிர்த்து விடுவார். நாடாளுமன்றத்தினுடைய விவாதங்களில் பங்கேற்க மாட்டார் கடந்த காலங்களில். அப்படியே பங்கேற்றாலும் மோடி தான் அன்றைக்கு பேசுபொருளாக இருக்க வேண்டுமானால் இன்றைக்கு நிலைமை என்ன? மோடி பேசுபொருளாக இருக்கிறாரா? மோடி பேசுபொருளாகவே இல்லை. நாடாளுமன்றத்துல அவர் பதவி பிரமாணம் ஏற்றுக்கிட்டாரு நாடாளுமன்ற உறுப்பினரா? எங்காவது அது செய்தியானதா? பிரதமர் என்கிற அந்த ரீதியில் வேண்டுமானால் அது செய்தியாகி இருக்கலாமே தவிர, நாட்டு மக்களிடத்திலே அது பேசுபொருளானதா என்று கேட்டால் நாட்டு மக்களிடத்துல எந்த எஃபெக்டும் இல்லை. மோடி நாடாளுமன்ற உறுப்பினராக பதவி ஏற்கிற போது எப்படி எஃபெக்ட் இருந்ததுன்னா, முதல் நாளே ராகுல் காந்தி விரட்டிட்டாரே மோடிய, முதல் நாளே திணறடித்து விட்டாரே மோடிய என்றுதான் மக்கள் பேசினார்கள். ஆனா ஒரே ஒரு சின்ன செயல் தான் சார் ராகுல் காந்தியினுடைய செயல் இந்த நாட்டு மக்களுடைய ஒட்டுமொத்த கவனத்தையும் ஈர்த்தது. பதவி பிரமாணம் ஏற்றுக்கொள்கிறார். தற்காலிக சபாநாயகருக்கு கரம் குலுக்கி விட்டு எல்லோரும் போய் அமர்ந்து விடுகிறார்கள். ஆனால் ராகுல் மட்டும் தற்காலிக சபாநாயகருக்கு அருகில் இருக்கிற அவைக்காவலர், அவைக்காவலருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சபாநாயகருக்கு இருக்கிற உதவியாளர், இந்த 3 பேருக்கும் கரம் கொடுக்கிறாரு. அதன்றைக்கு பேசு பொருள் ஆயிடுச்சே.
காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரைக்கும் அந்த வீடியோவை எடுத்து வைரல் ஆக்கிட்டாங்களே சமூக வலைதளவாசிகள். எல்லா நாட்டு மக்களுக்கும் வாட்ஸ்அப்ல போய் சேர்ந்துருச்சு, எக்ஸ் தளத்துல போய் சேர்ந்துருச்சு, இன்ஸ்டாவுல அந்த பதிவுகள் தானே காணப்பட்டுச்சு. அப்போ ராகுல் காந்தியினுடைய ஒவ்வொரு நகர்வுகளும் இந்த மக்களால் பார்க்கப்படுகிறது, ஈர்க்கப்படுகிறது. இதை மோடியால் ஜீரணித்துக் கொள்ள முடியவில்லை. இதை தாண்டி ராகுலை எப்படி சமாளிக்கிறதுனே தெரியல இப்ப அவங்களுக்கு. ராகுல் நாடாளுமன்றத்தில் எழுப்பி இருக்கிற கேள்வி, அதற்கு பதில் சொல்ல முடியாமல் மோடி திணறி இருக்கிற விதம், இவையெல்லாம் பாரதிய ஜனதா கட்சிக்கு இதுவரை கிடைச்சிச்சுல்ல ஒரு பொலிட்டிக்கல் மைலேஜ். அந்த மைலேஜை ஸ்டாப் பண்ணிட்டாரு ராகுல். எந்த விதத்திலும் அது முன்னோக்கி செல்ல முடியாமல் நாடாளுமன்றத்தில் தடுத்து நிறுத்தி இருக்கிறார். இப்ப 2 நாளா சினாரியோ என்ன தெரியுமா? ரஷ்யாவுக்கு போயிட்டார் மோடி. எப்பவுமே வழக்கமா மோடி வெளிநாடு பயணங்கள் மேற்கொள்கிற போது சங்கிகள் என்ன சொல்லுவாங்கன்னா, இப்ப கூட சொல்லியிருக்காங்க, இரு நாட்டு பிரச்சனைகளை பேசி தீர்ப்பதற்காக வந்து போயிருக்கிறாரு. உக்ரைன் போர் உடனே நிற்க போகுது. உக்ரைன் போரை சமாதானப்படுத்துவதற்காக மோடி போயிருக்கிறாங்கன்னா, அங்க என்ன நிலைமைங்கிறது வேற. அங்க அவருக்கு மூத்த குடிமகனுக்காக விருதை கொடுத்து ரஷ்யாவினுடைய அதிபர் மாலையை தூக்கி கழுத்துல போட்டோன்னா ஆடு மாதிரி தலையாட்டிட்டு உட்காந்துட்டாரு. அங்க ஒண்ணு உக்ரைனை பத்தியும் பேசல அவரு, பக்ரைனை பத்தியும் பேசல அவரு. அவர் அமைதியா அங்க போய் அந்த விருது கிடைச்சோன்னா, அப்பா நம்ம வந்த வேலை முடிஞ்சிச்சுன்னு கம்முன்னு உட்காந்துட்டாரு. அவர் என்ன தெரியுமா கருத்து சொல்லியிருக்கிறாங்க ஒன்றிய அரசின் தரப்புல? போரின் மூலமாக எந்த பிரச்சனையும் தீர்வு காண முடியாது. கொலைகள் தீர்வல்ல. எங்களுக்கு அந்த சின்னஞ்சிறு குழந்தைகளினுடைய கதறல் காட்சிகள் தான் கண்ணுல நிக்குதுன்னு. ஏன் குஜராத்ல இருந்தப்போ உங்களுக்கு அந்த காட்சி கண்ணுல நிக்கலையா? ஏன் நீங்க பாபர் மசூதியை இடித்தப்ப அந்த காட்சி உங்க கண்கள்ல நிக்கலையா? நீங்க மாட்டுக்கறி வைத்திருந்தார்கள் என்கிற பெயரால் இந்த நாட்டினுடைய பூர்வ குடிகளை எல்லாம் படுகொலை செய்வதற்கு தயாரானீர்கள். அப்ப அந்த காட்சிகள் கண்ணுல நிக்கலையா? கௌரி லங்கேஷுக்கு என்ன நிலைமை? அது உங்களுக்கு கண்ணுல நிக்கலையா? கல்புர்கிக்கு என்ன நிலைமை? அது உங்களுக்கு கண்ணுல நிக்கலையா? இதெல்லாம் நம்ம அரசியல் ரீதியாக கேட்க வேண்டிய கேள்வி. ஆனா ரஷ்யாவுக்கு போனாரே, இந்திய மக்களிடத்துல ஏதாவது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தினாரா மோடி? அது ஏதாவது பேசு பொருள் ஆயிருக்கா? இல்ல. ஆனா மணிப்பூருக்கு போயிட்டாரு ராகுல். 2 நாளா கொதிநிலையில இருக்கு சார் விவகாரம். மணிப்பூருக்கு போய் ராகுல் காந்தி வெளியிடுகிற படங்களை பார்த்து மக்கள் பாருங்க மணிப்பூர்ல இன்னும் நிலைமை திரும்பலன்னு ராகுல் காந்தி சொல்றாருன்னு இன்னைக்கு பேசுறாங்களே வீதிகள்ல. இதையெல்லாம் விட அண்மையில அந்த சாமியார் விவகாரத்துல உயிரிழந்தவர்களினுடைய குடும்பங்களை நேரில் சந்திக்க புறப்பட்டு போயிட்டாரு. இதெல்லாம் யார் செய்திருக்க வேண்டிய வேலை? ஏன் மணிப்பூர் உங்க ஆளுகையின் கீழ் தானே இருக்கு. இப்ப உக்ரைனுடைய போரை நிறுத்துறதுக்கு நீங்க புறப்பட்டு போயிருக்கீங்க ரஷ்யாவுக்குன்னு யார் சொல்றான்? நாங்க சொல்லல, பாரதிய ஜனதா கட்சிக்காரன் சொல்றான். ஒன்றிய அரசுக்கு ஆதரவாக பேசக்கூடிய வலதுசாரி சிந்தனையாளர்கள் ஊடகங்கள்ல பேசுறாங்க, சமூக வலைதளங்கள்ல பேசுறாங்க. உக்ரைன் போரை நிறுத்த முடிஞ்ச உங்களுக்கு உங்க ஆளுகையின் கீழ் இருக்கிற சின்னஞ்சிறிய ஊரு சார் மணிப்பூர். அங்க போய் அந்த நாட்டுல சுமூகமான சூழலை ஏற்படுத்த முடியலையே, அந்த மாநிலத்துல சுமூகமான சூழலை உங்களால ஏற்படுத்த முடியலையே. அதற்கு நீங்க தயாராகலையே. இதுக்கு முன்புதான் தேர்தல் இளவெடுத்தீங்க, தேர்தல் வச்சு. இப்ப தேர்தல் தான் முடிஞ்சு தொலைஞ்சிருச்ச, போக வேண்டியது தானே. உங்களுக்கு என்ன பிரச்சனை? இப்போது கூட நீங்கள் போவதற்கு தயங்குகிறீர்கள். ஆனால் எதிர்கட்சி தலைவராக நிலையில் இருந்து நீங்கள் செய்ய தவறிய வேலையை ராகுல் செய்யறார் சார். இப்ப இதெல்லாம் அவர்களுக்கு எரிச்சலை உண்டாக்கி இருக்கு. ஒரு ஜனநாயக நாட்டில் ஜனநாயக ரீதியாக தேர்தலை சந்தித்து ஜனநாயகத்தை முழுமையாக பயன்படுத்தி தேர்தலில் வெற்றி பெற்று எதிர்கட்சியா தானே வந்திருக்காங்க, ஆளுங்கட்சியா கூட வரலையே. முழுமையான எதிர்கட்சியா வந்திருக்கிறாங்க. அதுவே உங்களுக்கு பொறுக்கல. நீங்க இப்ப என்ன, கர்நாடகாவுல இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர் நாடாளுமன்றத்திலேயே வைத்து நொறுக்குவோங்கிற இது ஜனநாயக நாடு தானா? இந்த நாட்டில் இப்படியெல்லாம் ஒரு எதிர்கட்சி தலைவரை பார்த்து பேச முடியும் என்று சொன்னால் உங்களுக்கும் எனக்கும் என்ன நிலைமை என்பதை இந்த நாட்டு மக்கள் யோசிக்க மாட்டாங்களா? ஒரு அச்ச உணர்வை ஏற்படுத்துறது இல்லையா இது? மோடி குறித்தெல்லாம் பேசியதற்காக நாடாளுமன்ற உறுப்பினர் பொறுப்பையே அவரிடமிருந்து பறித்தீர்களே, அவருடைய வீட்டை பறித்து கொண்டு அவரை நாடாளுமன்றத்திற்குள்ளே நுழைய விடாமல் தடுத்தீர்களே. இப்போ ஒரு சட்டமன்ற உறுப்பினர் எதிர்கட்சியினுடைய தலைவர் உயிருக்கே ஆபத்து விளைவிக்கிற வகையில் நீ வந்து பாருன்னு கூப்பிடுறாரு சார். இந்த நாட்டுல சட்டம் ஒழுங்கு இருக்கா? இந்த நாட்டுல யாருக்காவது பாதுகாப்பு இருக்கா? இதுவரைக்கும் நீங்க நடவடிக்கை எடுத்திருக்கிறீங்களா? ஒன்றிய அரசு ஒரு நடவடிக்கையும் நீங்க எடுக்கல. நீங்க எடுக்க மாட்டீங்க. ஏன்னா இந்த நாட்டினுடைய தேசப்பிதா காந்தியார் என்று சொல்லப்படுகிற இந்த நாட்டில்தான் காந்தியினுடைய உருவமைய துப்பாக்கி வச்சு சுட்டாங்க சார் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர். அது பொம்மை துப்பாக்கியாகவே இருக்கட்டும், போலி துப்பாக்கியாகவே இருக்கட்டும், அந்த செயலை கூட செய்ய துணிகிறாங்கல்ல. இன்னொருவர் செய்து விட முடியுமா? சர்தார் வல்லபாய் பட்டேலை பார்த்து நாம செய்திட முடியுமா? நீங்க விட்டுருவீங்களா? வேற ஒரு RSS சித்தாந்தத்தில் வளர்ந்திருக்கிற தலைவரை பார்த்து நாம் செய்து விட முடியுமா? நீங்க விட்டுருவீங்களா? அதற்கு சட்டம் இடம் கொடுத்துருமா? யாராக இருந்தாலும் இந்த நாட்டின் சுதந்திரத்துக்காக போராடிய தலைவர்களை அப்படி இழிவுபடுத்தலாமா? ஆனால் அப்படி இழிவுபடுத்தினார் நாடாளுமன்ற உறுப்பினர்.
அவரை ஆராதித்து மகிழ்ந்தார்கள். நல்ல வேளை கர்நாடகாவுல காங்கிரஸ் ஆட்சியா போச்சு. பாஜக ஆட்சியா இருந்தா இந்த எம்எல்ஏவை அமைச்சராக்கி இருப்பார்கள் பாரதிய ஜனதா கட்சியினர். ராகுலை இல்ல எதிர்கொள்ள அதுல முடியாமல் அந்த ஆர்ப்பாட்டம் அப்படின்றது வந்து இந்து மதத்தை இழிவுபடுத்திட்டாரு அப்படின்றத காரணத்தை ஒட்டிதான் அந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறுது கர்நாடகால. அதை ஒட்டிதான் அந்த எம்எல்ஏவும் பேசுறாரு. ஏற்கனவே வந்து குஜராத்ல காங்கிரஸ் அலுவலகம் அடித்து நொறுக்கப்பட்டது. அதுக்கு காரணமாகவும் சொல்லப்பட்டது வந்து இந்து மதத்தை இழிவுபடுத்திட்டார் ராகுல் காந்தி நாடாளுமன்றத்துல அப்படின்னு தான் சொன்னாங்க. அதன் பிறகு உளவுத்துறை ரிப்போர்ட் படி ராகுல் காந்தியினுடைய வீட்டுக்கும் பாதுகாப்பு போடப்பட்டுச்சு. இப்போ அதுதான் காரணமா நம்ம எடுத்துக்கணுமா? அல்லது ராகுல் காந்தி நீங்க சொல்வது போல ராகுல் காந்தியினுடைய செயல்பாடுகள் ஒரு அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கு. அதை எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியல. அதனால இந்த நடவடிக்கைகளை மேற்கொள்றாங்க அப்படின்னு எடுத்துக்கிறதா? சார், ஆளுகிற கட்சி கர்நாடகாவுல காங்கிரஸ் தான். எதிர்க்கட்சி நிலையில் தான் பாரதிய ஜனதா கட்சி இருக்கு. நீங்க கண்டனம் தெரிவிப்பதாக இருந்தால் கண்டனத்தை வேறு விதமாக தெரிவிக்கலாம். சரி, நான் அவர்களுடைய வாதத்துக்கே வந்துடுறேன். என்ன தவறா பேசிட்டாரு? இந்துக்கள் குறித்து என்ன தவறா பேசிட்டாரு? இந்த நாட்டுல நீதிமன்றங்கள் இல்லையா? நீதி பரிபாலனங்கள் மரித்து போயிடுச்சா இந்த நாட்டுல? வழக்கு தொடுங்க ராகுல் காந்தி மீது. நீதிமன்றத்தில் அவர் பேசிய சாட்சியங்களை கொண்டு போய் கொடுங்க. அது குறித்து விவாதிங்க. உண்மையிலேயே ராகுல் காந்தி பேசியது தவறுதான் என்று நீதிமன்றங்கள் ஏற்றுக்கொண்டால் ராகுல் காந்திக்கு தண்டனை கொடுங்க. யார் தடுத்தது? ஏன் நீங்க கடந்த காலத்துல அதை செய்யலையா? இழிவுபடுத்தியதற்காக வழக்குகள் எல்லாம் போடலையா? அந்த வழக்குல தீர்ப்புகள் வரலையா? நீங்க யாரு சார் நாடாளுமன்றத்தில் அடித்து நொறுக்கி விடுவோம் ராகுல் காந்தின்னு சொல்றது? ராகுல் காந்தி என்பவர் தனி மனிதன் அல்ல. அவருக்கு பின்னால் ஒரு மாபெரும் இயக்கம் இருக்கிறது என்பதை நீங்கள் மறந்துவிட்டு பேசுகிறீர்கள். காங்கிரஸ் கட்சிக்காரர்கள் பொதுநிலைக்கு வந்து எதிர்வினை ஆற்றிவிட்டால் இந்த நாட்டுல என்ன சார் நடக்கும்? இந்த நாட்டில் இரத்த களரி ஏற்பட்டு விடாதா? எங்கள் தலைவரை நீ எப்படி பேசலாம்னு இந்த சட்டமன்ற உறுப்பினரை உழுக்குகிற நிலைக்கு கர்நாடகாவுல காங்கிரஸ் கட்சிக்காரர்கள் வீதிக்கு வந்துட்டாங்கன்னா என்ன செய்வீங்க நீங்க? ஒண்ணும் இல்ல. ஒரு சாதாரண செய்தியை நான் சொல்றேன். சுற்றுப்பயணம் புறப்பட்டு போறாரு எடப்பாடி பழனிசாமி ஆட்சி காலத்துல எதிர்கட்சி தலைவரா இருந்த அண்ணன் மு க ஸ்டாலின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி ஒரு விமர்சனத்தை செய்தாரு. ஒரு விமர்சனத்தை செய்துட்டு உங்களுடைய பயணங்களை தடுத்து நிறுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி உதயநிதி ஸ்டாலின் மேற்கொண்ட பயணத்தை தடுத்து நிறுத்தினார். உங்களுக்கு நினைவு இருக்கா? அப்பதான் அவர் காரிலேயே உட்கார்ந்து கொண்டு போலீஸ்காரர்களோடு வாக்குவாதம் செய்தார் உதயநிதி ஸ்டாலின். அன்றைக்கு மாலை தருமபுரி மாவட்டம்னு நினைக்கிற ஒரு பொதுக்கூட்டம். அண்ணன் ஆ ராசா பேசினாரு. அடுத்து நாங்க தான் ஆட்சிக்கு வர போறோம் அப்படின்னு. எடப்பாடி பழனிசாமிக்கு நான் சவால் விடுக்கிறேன். நீ உண்மையிலேயே துணிச்சல் உள்ள நபராக இருந்திருந்தா, உனக்கு உண்மையிலேயே திராணி உள்ள முதலமைச்சர்னு நீ நிரூபிப்பதற்கு தயாராக இருந்தா, நீ ஒரே ஒரு நிமிடம் தளபதியினுடைய கான்வாயை நிறுத்திடு. நீ கிரீன்வே சாலையிலிருந்து வெளியில போகமாட்டேன்னு சவால் விட்டார் சார். அதுதான் ஒரு தொண்டனுக்கு உண்டான மனநிலை. ஒட்டுமொத்த திமுக தொண்டனுக்கு அன்னைக்கு அந்த மனநிலை தான் இருந்தது. அதுக்கப்புறம் தான் எடப்பாடி பழனிசாமி பொட்டி பாம்பு மாதிரி அடங்கி போனார். ஏன்னா திமுக என்ன செய்யும்னு அவருக்கு தெரியும். இப்ப காங்கிரஸ் கட்சிக்காரங்க கர்நாடகாவுல கிளம்பிட்டாங்கன்னா நீ நாடாளுமன்றத்துல வச்சு நசுக்கிடுவியா எங்க தலைவரை? இங்க மங்களூருக்கு வந்தா நீ எங்க தலைவர் மேல கை வச்சிருவியா? நாங்க வர்றோம் முதல்ல கை வச்சு பாருன்னு வீதிக்கு வந்துட்டாங்கன்னா நிலைமை என்ன சார் ஆகும்? சட்ட ஒழுங்கை யார் பாதுகாக்கிறது? அப்ப இதுக்கு துவக்க புள்ளியாக இருந்தது யார்? பாரதிய ஜனதா கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர். எங்கிருந்து அவருக்கு அந்த தைரியம் வந்தது? அவருக்கு பின்னால் இருக்கிற கட்சி இந்த தைரியத்தை கொடுத்திருக்கா? மோடி சொல்லி பேசுகிறாரா? அமித்ஷா சொல்லி பேசுகிறாரா? அந்த மாநிலத்தில் இருக்கிற பாரதிய ஜனதா தலைவர்கள் சொல்லி பேசுகிறாரா? நீங்க யார் சார் முடிவு பண்றதுக்கு? ராகுல் பேசியது சரி தவறு என்று முடிவு செய்வதற்கு? ஜனநாயக நாட்டுல எல்லாருக்கும் பேசுவதற்கு உரிமை இருக்கு. இங்க சாமியே இல்லைன்னு சொல்றவனுக்கும் உரிமை இருக்கு, சாமி கும்பிடுறவனுக்கும் உரிமை இருக்கு, மசூதிக்கு போறவனுக்கும் உரிமை இருக்கு, தேவாலயத்துக்கு போறவனுக்கும் உரிமை இருக்கு. இது ஜனநாயக நாடு சார். இது யார் வேண்டுமானாலும் எந்த கருத்தை வேண்டுமானாலும் சொல்லலாம். அதற்காக நீங்கள் வன்முறையை கையில் எடுத்துருவீங்களா? இன்னொன்னு நான் கேட்கிறேன், ராகுல் பேசியதுல என்ன சார் தவறு? ராகுல் பேசியதை வரவேற்றது யார் தெரியுமா? இங்க இருக்கிற சங்கராச்சாரியார் காஞ்சிபுரத்திலிருந்து வரவேற்றார். என்ன சொன்னார் அவரு? ராகுல் சொன்னது உண்மைதான். இந்து மதம் என்பது அகிம்சை மதம் தான். அது வன்முறையை ஒருபோதும் ஆதரித்ததில்ல, வன்முறையை ஒருபோதும் ஊக்குவித்ததில்லை. ராகுல் சரியாதான் சொல்லியிருக்காருன்னு யார் சொன்னா? உங்க சங்கராச்சாரியார் சொன்னாரு. உங்க சங்கராச்சாரியார் சொல்லியிருக்காரு சார். அப்ப ராகுல் சரியாக பேசியிருக்காரு. அக்னாலேஜ் பண்ணது யாரு? நாங்க இல்ல. திராவிட இயக்கத்தவர்கள் அல்ல, இந்தியா கூட்டணியை சேர்ந்தவர்கள் அல்ல, தென் மாநிலத்தை சேர்ந்தவர்கள் அல்ல. அக்னாலேஜ் பண்ணவர் காஞ்சி சங்கராச்சாரியாரு. அப்போ ராகுல் காந்தி பேசியது சரி. ராகுல் காந்தி என்ன சொல்லிட்டாரு சார்? அடிமடியில கை வச்சுட்டார் ராகுல் காந்தி. அதான் இப்ப இவங்களுக்கு இருக்கிற பிரச்சனை. பாரதிய ஜனதா கட்சியின் மீது விமர்சனங்கள் வருகிற போதெல்லாம் பாரதிய ஜனதா கட்சி இந்துக்களுக்கு எதிராக அந்த விமர்சனங்களை திருப்பி விட்டு கொண்டு ஒரு உணர்ச்சி வயப்பட்ட அரசியலை செய்து கொண்டிருந்தார்கள் வட மாநிலத்துல. யாரெல்லாம் விமர்சிக்கிறாங்களோ அதனாலதானே சார் சனாதானம் குறித்து மாண்புமிகு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேசுற போது அதை போய் ராஜஸ்தான்ல பேசினாங்க.
இல்லைன்னா ராஜஸ்தான்ல போய் உதயநிதி ஸ்டாலின் பேசிய கருத்து குறித்து பேச வேண்டிய அவசியம் என்ன? திமுக அங்க போட்டியிடுதா? உதயநிதி ஸ்டாலின் பிரச்சாரத்துக்கு வந்தாரா ராஜஸ்தானுக்கு? நோக்கம் என்ன? இந்தியா கூட்டணியில இருக்கிற கட்சிகள்லாம் இந்துக்களுக்கு எதிராக பேசுற கட்சின்னு சொல்லி அந்த கூட்டணி கட்சிகளுக்கு கிடைக்கிற வாக்க தடுத்து நிறுத்தணும். காங்கிரஸுக்கு கிடைக்கிற இந்துக்களினுடைய வாக்க தடுத்து நிறுத்தணும். இந்துக்களை ஒரு உணர்வு பூர்வமாக அணுகி அவர்களுடைய வாக்கு வங்கியை அறுவடை செய்யணும். இதுதானே உங்களுடைய நோக்கமாக இருந்தது. அதற்கு வேட்டு வைத்து விட்டார் நாடாளுமன்றத்துல. அதுதான் இப்போ உங்களுக்கு ஆபத்தை ஏற்படுத்தி இருக்கு. உங்களுடைய இருப்புக்கு ஆபத்து வந்திருக்கு. அதனால் என்ன செய்வது என்று தெரியாமல் இறுதியாக வன்முறையை கையில் எடுத்திருக்கிறார்கள். இது ஒரு கோழைகளின் கூட்டம் சார். அதனால்தான் வன்முறையை நீங்க கையில் எடுத்திருக்கீங்க. தர்க்க ரீதியாக, சித்தாந்த ரீதியாக காங்கிரஸை வெல்வதற்கு உங்களிடத்திலே துணிச்சல் இல்லை. ராகுல் காந்தியோடு நாடாளுமன்றத்தில் நேருக்கு நேராக விவாதிப்பதற்கு திராணி இல்லாத பிரதமராக, முதுகெலும்பு இல்லாத பிரதமராக இந்த பிரதமர் இருக்கிறார். அதனால் வன்முறையை நீங்கள் கையில் எடுத்திருக்கிறீர்கள். இந்த நாட்டுல வன்முறை மூலம் தீர்வு காண முடியும்னு நினைக்கிற ஒரே கட்சி பாரதிய ஜனதா கட்சி தான். எப்போதுமே கலவரத்தை தூண்டிவிட்டு மட்டுமே இந்த ஆட்சி அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்ள நினைக்கிறவர்கள் இப்போது அந்த வன்முறையை ராகுலை நோக்கி ஏவி இருக்கிறார்கள். பாரதிய ஜனதா கட்சியினுடைய அஸ்தமனம் இந்த சட்டமன்ற உறுப்பினருடைய பேச்சிலிருந்து துவங்கிவிட்டது. நீங்க எழுதி வச்சுக்கோங்க. 25 ஆண்டு கால இந்தியாவினுடைய அரசியலை மிக கூர்மையாக கவனித்துக் கொண்டே இருக்கிறேன். எப்போதெல்லாம் இது போன்ற வன்முறைகள் ஏவப்படுவதற்கு பாரதிய ஜனதா கட்சி தயாராகிறதோ அதற்கான அழிவை அதுவே தேடிக்கொள்ளும் எப்போதுமே. அந்த நிலை இப்போது பாரதிய ஜனதா கட்சிக்கு வந்திருக்கிறது. ஒரு ஜனநாயக ரீதியிலாக எதிர்கட்சியை சந்திக்க முடியாத ஒரு ஆளுகிற தரப்பாக இன்றைக்கு பாரதிய ஜனதா மாறி இருக்கிறது. இதுதான் இவர்கள் அழிவுக்கான துவக்க புள்ளி. நன்றி. நிறைய விஷயங்களை தெளிவுபடுத்திருக்கீங்க. உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி. நன்றி.